உங்களுக்கு பேச வரல 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்துகிறீங்க. அதுக்கு எனக்கு கூட்டம் எவ்வளோ இது பாரு. இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. திட்டமிட்டு வேண்டுமென்றே 4 மணி நேரம் காலதாமதப்படுத்தி வந்தார். போலீஸ் சொன்ன ஒன்று கூட இவங்க ஒத்துழைப்பு தரலை. நீதிமன்றம் இதை தான் எடுத்துக்கும். இதை தான் படித்து சொன்னோம். இப்போ கூட இருக்கிறவங்க முட்டு சந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எதுக்குங்க பஸ்ஸில் வரீங்க? அங்கேருந்து ஏன் இறங்கிட்டு பக்கத்தில் இருந்து வர வேண்டியதானே இந்த கூட்டத்துக்கு? இல்லாட்டி ஜெயலலிதா வந்த மாதிரி ஹெலிபேட் போட்டு ஹெலிகாப்டரில் வந்துன்னா நீங்கள் தான் தனி ஃப்ளைட் வச்சு தானே வரீங்க. அப்போ அதை பண்ணுறது திமிர்த்தனம். இனி இப்போ கூட்டமே நடத்த முடியாமல் போச்சா? விஜய் பாட்டிலெலாம் போட்டு பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் செத்துருப்பாங்க. அந்த இடங்களில் எடுத்துகிட்டு போனவங்களாம் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு தான் ரிப்போர்ட்டு. இவர் அவசரமாக மேலே ஏறி சொல்லுவார் குழந்தை காணா படிச்சுன்னு. ஆனால் அவர் காதில் சொல்கிறது வேறு சில விஷயங்கள். நிறைய காலி ஆம்புலன்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிட்டு. காலி ஆம்புலன்ஸ் போனால் தான் நோயாளி கூட்டு வர முடியும். என்ன கேள்வி? இதில் இந்த ஆம்புலன்ஸுக்கு வர்றதை தாவேக்கா தொண்டர்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்பர் பிளேட் எங்கே, அது எங்கே, நீ என்ன சட்டை போடாமல் வந்திருக்கேன்னு கேட்டு அடிக்கிறதுலாம் நடந்திருக்கும். ஒரு இடத்துல காரையே மறித்து குறுக்க நிறுத்திக்கிட்டு. இல்லை, சம்பவம் நடந்த 5 நிமிஷத்துலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு எப்படி வந்தாங்க? இன்னும் சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி ஒரு 10 பேர் கழுத்தை நெரிச்சிட்டார். வரும்போது ஆம்புலன்ஸில் நெரிச்சிடறான்ட்டார். இது மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விஜயை கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. இவர்கள் தான் காரணம், இவரை கைது பண்ணணும், இவரை தூக்கில் போடணுன்ற லெவலுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் நான் ரொம்ப பெருசும் மதிக்கிற ஒரு விஷயம், கரூரில் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அனுமதி கேட்டிருக்கிறதும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அனுமதியே கேட்கலன்னு போலீஸ் சைடில் சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் கேட்டால், சார் முதல்ல எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறோம். மண்டபத்தில் வச்சு பண்ண போறியா, இல்லை நேரடியாக வீடு வீடாக போக போறியா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போறியா, பர்மிஷனே கேட்காம. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சாரம் கரூரில், அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்ததா இன்னைய வரைக்கும் அந்த தகவல்கள். இதில் யார் சார் காரணம்? ஏன்னா ஒரு தரப்பு காவல்துறையினர் சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு மக்களை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு திமுக தான் இதில் முக்கிய புள்ளி, அவங்க தான் பண்ண சதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னொரு தரப்பினர் தாவேக்கா சொல்கிறாங்களா? தாவேக்கானரும் சொல்கிறோம். மக்களை வேறு குற்றவாளியாக சொல்கிறாங்களா? எவ்வளோ முன்னாடியே விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருந்தாங்க, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, வயதான. விஜய் அறிக்கை எத்தனை பேருங்க படிப்பான்? விஜயில் பேசணும். இப்படி ஆர்ட் காமிச்சிட்டு வந்தோன்னா, பக்கத்தில் பைக்கில் வரவன்ட்டு எப்படி ஆர்ட் காமிச்சிட்டு வந்தோன்னா இன்னும் 10 பைக்கு தான் வரும் எக்ஸ்ட்ரா. நீங்கள் போகிற ரோட்டில் எதிர் திசையில் வண்டிங்க வந்துட்டு ஹைவேஸில், அந்த சைட்லேயும் ரோட்டை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு வண்டிங்க போகுது, பார்த்தீங்களா இல்லையா? எதிரில் ஒரு லாரிக்காரன் ஆட்சி ஒரு 20-25 பைக்கில் போகிறவங்க செத்து போயிட்டா யார் பொறுப்பேற்றுக்குவா? அப்போ இதெல்லாம் திமிரு தானே, தெரிஞ்சே பண்ணுறது தானே, முட்டாள்தனம். இதெல்லாம் நடக்கும்னு நம்ம சொன்னோமா இல்லையா? பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்கள் வேலை பிரச்சாரம் பண்ணுறதுன்னா பிரச்சாரம் தாங்க முக்கியம். உங்களுக்கு பேச வரலை 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரச்சனை, அதுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்துகிறீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு எனக்கு கூட்டம் எவ்வளோ இது பாரு. இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, திட்டமிட்டு வேண்டுமென்றே 4 மணி நேரம் காலதாமதப்படுத்தி வந்தார். காலையில் அவர் குறிப்பிட்ட நேரம் பேசியிருந்தார்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. வர்ற வழி எங்கும் போலீஸ் அதிகாரிகள் மற்றவர்கள் சொன்னதே மதிக்காமல் வரவேற்புகள் அது இதுன்னு நடத்திக்கிட்டு கூட பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மெதுவாக ரோட் ஷோ நடத்திட்டு வந்தார். உள்ளே வந்த பிறகும் இவருக்கான இடத்துல போய் நிற்காமல் எதிர் திசை ரோட்டில் பூந்து உள்ளே பூந்தனால இன்னும் மேலும் நெரிசல் ஏற்பட்டது. ரோடு 2 ரோடு இருக்குன்னா இந்த ரோட்டில் வந்தால் நின்று பேசணும். இங்கே தான் இந்த ஷெட்டு இந்த இது எல்லாம் இருக்குது. இவர் இங்கே செட்டுக்கிட்ட இங்கெல்லாம் நின்னோம்னா நெரிசல் இன்னும் ஜாஸ்தியாகி தான் அவன் ஜென் செட்டுக்கிட்ட அதெல்லாம் இது பண்ணுறான். அப்போ இந்த மாதிரி வந்தார். நாங்கள் சொன்னோம், புஷி ஆனந்திடம் சொன்னோம், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் சொன்னோம், சிடி நிர்மல்குமாரிடம் சொன்னோம். எங்களை அலட்சியம் செய்தார்கள். அதனுடைய விளைவு இது நடந்தது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்ட ஏற்பாடை முறையாக செய்யவில்லை. எல்லோரும் மரத்துக்கு மேலே ஏறி கடைகளுக்கு வைத்திருந்த விளம்பரம் இல்லை, சன்ஷேடு வெயில் தடுப்புக்கான வச்சது மேலெலாம் ஏறி நின்று அதெல்லாம் உடைந்து விழுந்ததாலும் மரக்கிளையில் முறிந்து பொதுமக்கள் மேலே விழுந்ததாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்தார்கள். அவங்க எஃப்ஐஆர் போடும்போது 11 பேர் எஃப்ஐஆர் போடும்போது, அதனால் 11 பேர் இறந்துருக்காங்க.
போலீஸ் சொன்ன ஒன்று கூட இவங்க ஒத்துழைப்பு தரலை அப்படின்னு. நீதிமன்றம் இதை தான் எடுத்துக்கும். இதை தான் படித்து சொன்னோம். உங்களுக்கு அனுபவமே இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க முட்டு சந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மன்றம் மட்டுமே நடத்த தெரிந்த ஒருத்தரை பொதுச் செயலாளர் ஆக்குறீங்க, அது தப்பு இல்லை, அவர் அதற்கான நாலேஜை வளர்த்துக்கணும், பண்ணலை, ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆளை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஆள் அரசியல் பண்ணுறதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண தெரியல, கட்சியை முன்னேற்றி கொண்டு போகிற வேலை, ஸ்ட்ராட்டஜி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாமல் கட்சிக்குள்ளே அரசியல் பண்ணிக்கிட்டு எல்லாரு கூடயும் முறைச்சிக்கிட்டு சண்டை மூட்டிக்கிட்டு இவன் ஆக மாட்டான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது அவருக்கு விஜயுடன் இருந்த நெருக்கம். இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற நிர்வாகிகளை காலி பண்ணுறது இதுன்னு. இதில் முக்கியமான இது போன்ற நேரங்களில் ஆலோசனை சொல்லி கூட நிற்கின்ற பலரையும் வெளியேற்றியது. இவருக்கும் புஷி ஆனந்துக்கும் பெரும் பங்கு உண்டு. KS ராதாகிருஷ்ணன், பழகற்பையா, ஜெயந்தி நடராஜன், இது போன்ற பல போராட்டங்களை, இக்கட்டுகளை, கட்சிக்கு பெரிய இழுக்குகளை வந்த பொழுது, இடர்களை வந்த பொழுது, அது எமர்ஜென்சியாக இருக்கட்டும், கலைஞர் கைதாக இருக்கட்டும், எல்லாம் பல விஷயங்களை நின்று சந்தித்து எதிர்கொண்டு முறியடித்தவர்கள். இது ஒரு மேட்ரே கிடையாது. அவர்கள் இருந்திருந்தால் இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேச்சை கேட்டிருந்தாலே இன்றைக்கி பல பிரச்சனை இது இருக்காது. ஆனால் அவர்களையும் ஒதுக்கி விட்டீர்கள். வேறு யாராவது அனுபவமுள்ள கட்சிக்குள்ளே வரலாம்னு யாரையும் சேர்க்கலை. இது எல்லாம் விமர்சனம். நேரத்துக்கு அடிக்கிறாங்கன்றதில்லை, இந்த நேரத்தில் சொன்னாலாவது கேட்பீங்களான்றதுக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த நேரத்தில் விஜய் பக்கம்தான் எல்லோரும் நிற்கின்றோம். அயோக்கியத்தனம் பண்ணி விஜய் அயோக்கியன், விஜயை கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு பண்ணுற அயோக்கியர்கள் கூட நிற்கலை, விஜய் பக்கம்தான் நிற்கிறோம். ஆனால் அதுக்காக நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்தை சுட்டி காமிக்காமல் இருக்க முடியாது. இது முட்டாள்தனத்துடைய உச்சகட்டம். தலைமை பண்பு, ஆளுமை திறன் இல்லாதவர்களை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் விஜய் எந்த நிலைமைக்கு போவார், எந்த இக்கட்டில் சிக்கிக்குவார். இக்கட்டில் சிக்கினா பிறவும் ஏற்கனவே ஆளுமை பண்பு இல்லைல்ல, இக்கட்டில் சிக்கினா என்ன பண்ணுவாங்க, தெரிச்சு ஓடுவாங்க, சங்கத்தை கலைஞடான்னு ஓடுற மாதிரி. இப்படி தான் நடக்கும் அப்படின்றது தான் உதாரணம். பொதுச் செயலாளர்னு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க. விஜய்க்கு தாங்க இந்த பிரச்சனையில் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார், எதுவும் பேச முடியல, நம்ம எதாவது பேசி அது எதாவது தப்பாகி அது ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதை அடுத்து யார் மேனேஜ் பண்ணணும்? பொதுச் செயலாளர் பண்ணணும். இந்த இக்கட்டான நிலைமையில் கட்சி எப்படி இயங்கணுன்றதை யார் பண்ணணும்? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? ஆதவ அர்ஜுன பெரிய அரசியல் மேதையா? அப்போ அவருக்கு இருக்கிற அனுபவ அறிவு வச்சு அவர் பண்ணுவார். இன்னொன்று, இந்த விஷயங்களில் பலருக்கும் முரசல், மோதல், முட்டல். இவர் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறது இவர் கேட்க மாட்டார். இந்த இதை இப்படி தான் நடத்தணும்னா அதை நான் சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார். இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துருவாங்கப்பா, நான் வர்றேன்னு அவர் சொல்லுவார் தலைவர். லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? திரும்ப நம்ம சுட்டி காமிச்சிட்டே இருந்தோம். எல்லா பேட்டிகளையும் நான் சொல்லியிருந்தேன். எடப்பாடியை பார்த்து கற்றுக்குங்க. பிரச்சார பயணமாக மட்டும்தான் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டுவீங்கன்னு. குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும். அந்த மக்கள் அவ்வளோ வெயிலில் வாடுறாங்க, அவங்கள மதிக்கணும்ல. இது ஒரு என்ன தன்மை இது? அப்போது இதை பண்ணணும். அவர் தொகுதி வாரியாக போகிறார். நீங்கள் மாவட்டத்துக்கு போகிறதுக்கே இவ்வளோ பந்தா பண்ணாதீங்க. இன்னொன்று, வீக்கெண்டுன்றது நான் ஒரு பல இதில் பதிவு பண்ணியிருக்கேன். வீக்கெண்டு தான் கூட்டம் அதிகம் வரும். ஏன்னா கண்டவனும் வெளியில் போகணுன்னு நினைப்பான், எல்லாம் இது பண்ணுவான். அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தணும். கேட்கல. அன்றைக்கி தான் பொதுமக்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னோம், கேட்கல. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி வர்ற இடங்களில் ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்காங்க நான் பேசியிருக்கேன். கூட்டங்கள் வர இடத்துல பக்கத்துலேயே ஹெலிபேட் போட்டு ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கேருந்து காரில் பேசிவிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டரில் ஏறி அடுத்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. இது மாதிரி விஜய் பண்ணியிருந்தா ஒரு நாளைக்கு 5 கூட்டம் பேசியிருக்கலாம். பண்ணலையே. அப்போது இவர்கள் நினச்சது தான் பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய பலனை இப்போ அனுபவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விஜயை கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. இவர்கள் தான் காரணம், இவரை கைது பண்ணணும், இவரை தூக்கில் போடணுன்ற லெவலுக்கு இது பண்ணுறாங்க. அந்த தொண்டர்கள் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இவர்கள் இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாதவர்கள்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப பெருசும் மதிக்கிற ஒரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருத்தர் கூட இவர்களுடைய இதில் இரையாகலை. எல்லோரும் என்ன நடந்ததோ அதை பேசினாங்க, விஜய்க்கு ஆதரவாக நின்னாங்க.
பத்திரிக்கையாளர்கள் இப்போ எங்களை போன்றவர்கள் விஜய் மேலே எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் இந்த நேரத்தில் இவர்களை எதிர்த்து நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொய் செய்தியை பரப்பாதீங்க. ஒருத்தர் போடுறாங்க ஏர்போர்ட்டில் அவர் இறங்கி ஜாலியாக சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு பாரு அப்படின்னு. அது பழைய வீடியோ. அதை எதிர்த்து பேசுகிறோம். சில பத்திரிகையாளர்கள் திமுக சொம்புகளாக மாறி போயிட்டாங்க. அது அவங்க இஷ்டம், அவங்க உரிமை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் வாழ்க்கை வளத்துக்காக இதை பண்ணலாம். ஆனால் விஜய் படத்தை போட்டு இந்த படம் பல கதைகளை சொல்கிறது அப்படின்னு போடுறாங்க. அந்த படம் என்னமோ அப்போ எடுத்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த வேனில் உட்காந்து அவர் சிரிச்சிட்டு போகிற படம் அரியலூரில் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டார். அப்போ போட்ட படம் கடுமையான எதிர்ப்பு. பல பத்திரிகையாளர்களே எதிர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் பனி சிறுத்தையை கூட நான் மவுண்ட் ரோட்டில் பார்க்க முடியும், ஆனால் ஒரு கருப்பு சிவப்பு இல்லாத ஜெர்னலிஸ்ட்டை பார்க்க முடியாது அப்படின்னு போடுறாரு. பலரும் கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயை வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஓடி ஒளிஞ்சாரு அதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் அவ்வளோ கோவம், வாடா போடா செருப்பால் அடிப்பேன், என்னடா கட்சி நடத்துகிறீங்க, என்ன சின்ன வயசில் சின்ன பசங்கன்னா என்ன வேணால் பேசுவீங்களா, இந்த வாடா போடா வந்து திமுக பக்கம் பேசுவீங்களா, இல்லை வேறு கட்சிகள் நடத்தால் பேசுவீங்களா அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ வருது. துக்கம் நடந்திருக்குது, எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. நான் உங்களுக்கு மட்டும் தனியாக பொத்துக்கிட்டு வந்துச்சா? பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்கள். என்ன கட்சி நடத்துகிறீங்க? இப்போ நான் சொன்னேன்ல, என்ன கட்சி? ஒரு அனுபவம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா என்ன நடக்கும்? பேசுங்க, விமர்சனம் வைங்க, என்ன வேணால் வைங்க. அது நீங்கள் கொஞ்சம் இதுவாக சொன்னால் கூட அவங்க கேட்டுக்க கூட தயாராக இருப்பாங்க. ஆமாம் தப்பு பண்ணியிருக்கணும் சுட்டி காமிக்கிறார், மூத்த செய்தியாளர் சுட்டி காமிக்கிறார். நான் என்னடா வாடா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னா யார் நீங்கள்? ஒரு பெரிய கட்சியே நடத்திக்கிட்டு 1000 கோடி ரூபா வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு அதை விட்டு வந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க, பெரிய அமைப்பு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 80 லட்சம் உறுப்பினர்கள் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு வாடா போடான்னு பேசுவீங்களா? வயதில் சின்னவர்கள்லாம் கூட அப்படி பேசிடுவீங்களா? சரி, இவ்வளோ கோவம் வருது. 105 பேர்கிட்ட செத்தாங்களே கள்ளச்சாராய சாவு, அப்போ வந்துருக்கனால இந்த கோவம். அன்றைக்கி வாடா போடா. நான் எப்போவுமே அப்படி தான். இந்த எம்ஆர் அதை சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே அப்படி தான் பேசுவார்னு. கவுண்டமணி கூட பேசுவார்ல, எந்த ஹீரோ இருந்தாலும் டம்மால் டிமில்னு பேசுவார் வசனம் கூட. அந்த மாதிரி நான் அதே மாதிரி டைப்பா வேறு அவங்களையும் தான் பேசினேன், வாடா போட தான் பேசினேன் அப்படின்னா நம்ம அது மாற்றுக்கிறது இல்லை. சரி, ஆமாம் அவர் சுபாவமே அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லையே. அப்போ இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஃப்ளாஷ் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும். அவர்கள் அப்பாவிகள். என்னென்னா விஜய் தரப்பு நான் சொன்ன மாதிரி அனுபவமின்மை ப்ளஸ் அலட்சியம். அனுபவமின்மையை அலட்சியத்தை கொண்டு வந்துடும். அப்போ அந்த அலட்சியத்தினால வந்த விளைவு. அப்போ அவர்கள் பக்கம் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு தான் போகணும். சட்டம் என்ன சொல்லுது? இது விபத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த வழக்கை அவங்க சந்திக்க போகிறாங்க, அவ்வளோதான். அவனை வந்து தூக்கில் போடு. ஆனால் என்ன வேணி வரும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது 40 பேரை கொல்லணும் நான் வந்தார் விஜய். எதர்ச்சியாக நடந்தது. சரி, இதில் அண்ணாமலை, இதில் எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்கள் பேசுனதை பெரிதும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ நாகரிகமாக, குறிப்பாக சீமான் நாகரிகமாக விஜய் பக்கம் நிற்கணும். இந்த டைமில் ஒடிஞ்சு போயிருப்பாங்க, நம்ம போட்டு அடிக்கலாம் முடியாது, தவறு நடந்திருக்கு, அதை சரி பண்ணணும். இனிமேலாவது இது மாதிரி விஷயங்களில் அவர்கள் சரியான கவனத்தோடு இருக்கணுன்றது. காவல்துறை குற்றச்சாட்டு எங்களோட ஒத்துழைக்கலைன்றது, அதில் நானும் உடன்படுறேன். காவல்துறையோட ஒத்துழைக்கணும். அவர்களும் உங்களை என்ன பண்ணாலும் கூட்டத்தை முறையாக நடத்தி கொடுக்க தான் அவங்களும் இருக்காங்க. இல்லை, விஜயை வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. அந்த கரூர் நன்றி சொல்லிடுறாரு, இறங்கும்போது திட்டு இறங்குறாருல்ல, இறங்கும்போது திட்டிட்டு இறங்குவார். என்ன நன்றி சொன்னது அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கிடைச்ச நெகிழ்ச்சியான இதனால நன்றி சொல்லிட்டாரு. ஸ்கிரிப்டில் வந்து திட்டுற மாதிரி இது, அதையும் செஞ்சுட்டு போயிட்டார். ஒரே மேடையில் 2 இது. அப்போ இவர் வந்து காவல்துறையோட ஒத்துழைக்கணுன்றது ஒரு பார்ட்டு. அதே நேரம் காவல்துறையும் அரசும் இந்த விவகாரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத எனக்கு அண்ணாமலையை அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா 7 மணி நேரமாக எதுக்கு டைம் கொடுக்குறீங்க, எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? 5000 பேர் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னா 5000 10,000 கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? 3லேருந்து 10ன்றீங்க. அப்போ 7 மணிக்கு அவர் வர்றது கரெக்டு தானே? அப்போ எப்படி அவரை குற்றம் சொல்லுவீங்க? இவ்வளோ பெரிய க்ரௌடு வருதுன்னா நீங்கள் அந்த 50 மீட்டர் முன்னாடி தடுத்தேன்னீங்கன்னா, தடுத்துருக்கணும்னா அதை மீறினா கைது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? அப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது வந்து வெறுமனே விஜயுடைய அலட்சியம், விஜயுடைய அனுபவமின்மைன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஒதுங்கி போக முடியும்? மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் பொறுப்பு இல்லையா? அரசு அதில் என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. உண்மையிலேயே அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இல்லை ஜோக் என்னென்னா, நாளே இவர்கள்
உடனடியாக அரசு சிறப்பாக இயங்குச்சின்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி லோக்கல் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ போயிட்டார், அன்பில் மகேஷை வர சொல்லிட்டேன்ட்டார், அவர் வந்துட்டார், மாசு போயிட்டார், மற்ற அமைச்சர்கள் வந்துட்டாங்க, முதல்வரே கிளம்பி நைட்டே போயிட்டார், துணை முதல்வர் துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு மறுபடியும் துபாய் போயிட்டார். இதெல்லாம் நடந்தது. பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து மருத்துவர்களை கிட்டத்தட்ட 145 பேரை உடனடியாக வர வச்சது. அவசர கதியில் எப்படி இயங்கணுமோ அந்த இயக்கங்கள் நடந்தது. சிகிச்சைக்கான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாம் பண்ண இதில் அவங்களையும் சில கேள்விகள் பல பேர் முட்டாள்தனமாக வச்சாங்க. எப்படி செந்தில் பாலாஜி உடனடியாக போயிட்டார், எப்படி மாசுக்கு உடனே தெரிஞ்சது, எப்படி அவர் கணக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் இன்றைய விஞ்ஞான உலகில் ஒரு செகண்டில் எல்லாருக்கும் அது டிவியில் தகவல் வரும்போது அவருக்கு போவாதா? இல்லை, சம்பவம் நடந்த 5 நிமிஷத்துலேயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு எப்படி வந்தாங்க? அவர் வீடு வந்து அவர் வீடும் மருத்துவமனையும் 5 நிமிட தூரம் தான் ட்ராவல் டைம். அப்போ வர முடியுமா முடியாதா? வர முடியும். இதை தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்டு தானே கேள்வி வைக்கணும். அவர் அது இடம் பேர் வந்து ராமகிருஷ்ணபுரமா அது பேர், அந்த இடம் பேர். இது எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட வாலண்டியராக சொன்னார், சார் செந்தில் பாலாஜி வீடு ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்குது சார், அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிற நேரம் 5 நிமிஷம் கூட ஆகாது சார். இன்னொன்று டிராஃபிக் எல்லாமே விஜய் பிரச்சாரம் பண்ண அந்த சைடு தான் இருந்ததை தவிர இது எதிர்ப்புறம். இங்கே வந்து உங்களுக்கு டிராஃபிக் இல்லை, சுத்தமாக ஓப்பனாக ஆகிடுச்சு. அதனால தான் ஆம்புலன்ஸுங்களும் உடனடியாக வர முடிஞ்சது. அப்புறம் என்ன கேள்வினாது, பத்திரிகையாளர்கள் எப்படி அப்படின்னே அங்கே போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 10 யூனிட் 12 யூனிட் போட்டு வச்சுருந்தான். இந்த கேட்ட பைத்தியக்காரனும் பத்திரிக்காரனுங்க. அப்போ 10 யூனிட் 12 யூனிட்னா அதில் ஒரு இந்த ஆம்புலன்ஸ்லாம் போகுதுன்னா அதில் ஒரு 2 யூனிட் கூட போவாதா? அங்கே போன பிறகு பல பேர் செல்லில் எடுத்து வச்சுருப்பான். அவங்ககிட்ட அண்ணா கொஞ்சம் விஷுவல் அனுப்புனேன், அதை வாங்கி அனுப்ப மாட்டாங்களா? நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன். தானே நம்ம வேலை. என்ன விஷுவல் எடுத்தீங்களா? நான் வந்து இறங்குறதெல்லாம் ஆமாப்பா அந்த மாதிரி எடுத்தோம், கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, தாங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினேப்பா, விஷுவல் அனுப்புகிறேன், டக்குன்னு ஏற்று பண்ணுவோமா மாட்டோமா? இன்றைக்கும் தம்பிகள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் கேள்வியாக கேட்க முடியுமா? செந்தில் பாலாஜியை பற்றி பேசின பிறகு தான் நெருக்கம் அந்த நெரிசல் ஆச்சு. விஜய் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி விஜய் பேச்ச ஆரம்பிக்கும் போது 7:15 என்னமோ கரெக்டாக 7:16 ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே தள்ளுமுள்ள அந்த இடத்துல ஆகி தண்ணி கேட்குறாங்க, மயக்கெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. 2-3 பேர் கீழே கிடக்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து இப்படி ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறதுனால இவருக்கு அந்த தெரியல, என்னான்னு கேட்குறாரு. தண்ணின்னு கத்துறாங்க. 1 பாட்டில் தண்ணி போடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 3-4 பாட்டில் போடுறாரு. இந்த விஷுவலில் ஒன்றும் தெரியல, அங்கே ஜனத்திரள் மட்டும் தெரியுது. ஆனால் அங்கேயே விஷுவல் எடுத்தது வெளியில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் கிடக்குறாங்க, தரையில் கிடக்குறாங்க, மூச்சு திணறல். அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் மூச்சு திணறல் ஆனவங்கள பக்கத்தில் படுக்க வச்சுருக்காங்க, மயக்கமானவங்கள. ஒரு தெருவில் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு, மயக்கமானவங்களாம் தெருவில் கொண்டு வந்து சந்து மாதிரி இருக்குது, கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும்னு படுக்க வச்சுருக்காங்க. இது நடக்குது. விஜய் பாட்டிலெலாம் போட்டு பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் செத்துருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த இடங்களில் இருந்து எடுத்துகிட்டு போனவங்களாம் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு தான் ரிப்போர்ட்டு. இந்த கூட்டமே ரொம்ப அலைமோதும் கூட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு முடியலங்க, முன்னாடி பின்னாடி தள்ளும் போது கடல் அலை மாதிரி தான் தெரியும், மனித தலைகள் தானே தெரியும். இவர் உள்ளே வந்த இடம் வந்து அவங்க இது பிரகாரம் எதிர் திசையில் உள்ளே வந்துட்டாருன்னா 2 சைடும் நீங்கள் பஸ்ஸு வந்து நிற்கிறதுக்கு ஒரு பேரிகேட் போட்டிருந்தீங்கன்னா ஜனத்திரள் வந்து இதனால் இதாகாது, தள்ளுமுள்ளு நடக்காது, பஸ்ஸு உள்ளே வந்து நின்றோம். ஆனால் இவர் பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 15-20 ஒரு 8 காரு, முன்னாடி 2 காரு, பஸ்ஸும் ஜனத்தை தான் கிழிச்சிட்டு வருது. இவர்கள் வெளியேறதுக்கு இந்த சைடு தட்டி கட்டிடுது. இல்லாட்டி அந்த ரோட்டு பக்கம் அவங்க தாவிருக்கலாம், அதற்கும் வழி இல்லை. அதனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கீழே விழுந்தவங்க கழுத்தில் மெரிக்கிறது, மேலே மெரிக்கிறது, இந்த மாதிரி தான் தள்ளுமுள்ளு நடக்கும். நிறைய காலி ஆம்புலன்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றம். காலி ஆம்புலன்ஸ் போனால் தானே நோயாளியை கூட்டு வர முடியும். இது என்ன கேள்வி? என்னங்க கேள்வி? காலி ஆம்புலன்ஸ் போனால் தானே நோயாளியை கூட்டு வர முடியும். இல்லை, நோயாளியே இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய. நோயாளியை கூட்டு போகிறதுக்கு 2 நோயாளியை ஏற்றிட்டு போயா கூட்டு வருவாங்க? சொல்லுங்கள், கேட்டிங்களேங்க கேள்வி? நோயாளியை பிக்கப் பண்ண காலி ஆம்புலன்ஸ் போகுமா? இல்லை ஏம்பா நோயாளியை ஒருத்தரை பிக்கப் பண்ணோம் 2 நோயாளி ஏறிங்கன்னு ஏற்றிட்டு போவாங்க? என்ன டவுன் பஸ்ஸா இது? எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக உருவாக்கி விடுறது. செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது தான், ஏன் இதுதான் நான் வரேன், இதெல்லாம் முடித்த பிறகு தான் பேசலாமான்னு கேட்பார். ஆமாம் பேசுங்க. அப்புறம் பேசிட்டு கடைசியில் முடிக்கிறது முன்னாடி தான் இவர் செந்தில் பாலாஜி பற்றி இந்த பாட்டெலாம் பாடுவார்.
இதுக்கு முன்னாடியே இவ்வளோ சம்பவம் நடந்துச்சா? அந்த தகர ஷீட்டை உடைச்சிட்டு உள்ளே போனது, அடுத்த ஷீட்டு உள்ளே போனவங்க மேலே விழுந்தது, அதுக்கு மேலே சில பேர் விழுந்தது, அங்கே மேலேருந்து மரக்கிளை எதை முறிஞ்சு விழுந்து, இதெல்லாம் நடந்து இருந்தெல்லாம் உடச்சி வெளியே வர ஆரம்பிச்சு. இது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் குறிப்பிட்ட நேரம் வந்திருந்தா இந்த கூட்டம்லாம் வந்திருக்காது. இருக்கிற கூட்டத்தில் பேசிட்டு போயிடலாம். இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த ரோட் ஷோ பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரோட் ஷோ பேசுறது வராது, அப்போ அதை பண்ணுறது திமிர்த்தனம். திமிர்த்தனம் எதுலேருந்து திரும்ப வரும்? அனுபவமின்மையிலேருந்து தான் வரும், முட்டாள்தனத்துலேருந்து தான் திமிர்த்தனம் வரும். இதுக்காக நம்ம வந்து அவங்கள போட்டு இது இவங்க பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இதையும் சுட்டி காமிக்காமல் இருக்க முடியாது. பொய் பிரச்சாரத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது அவர் லாஸ்ட்டில் தான் பேசுகிறார். அவரை பற்றி 10 ரூபா இதுன்னு பேசிவிட்டு அப்போது செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மயக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை காணன்றது. இவர் செக்யூரிட்டி சொல்லுவாங்க மயக்கம் விழுந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் அதுன்னு. அது அவர் பேசுகிற மைக்கிலே கேட்கும். அதற்கு பிறகு இவர் அவசர அவசரமாக மேலே ஏறி வந்து சொல்லுவார் ஒரு குழந்தை காணா போயிடுச்சுன்னு. ஆனால் அவர் காதில் சொல்கிறது வேறு சில விஷயங்களும் சேர்த்து சொல்லியிருக்காரு. மயக்கம் ஆகிருக்காங்க, ரொம்ப பேர் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த குழந்தைய பற்றி சொல்லிவிட்டு உடனே முடிப்பார் பேச்சை, முடிச்சுட்டு கிளம்புவார். இப்போ நீங்கள் சொன்ன காலி ஆம்புலன்ஸுகள் வேக வேகமாக உள்ளே வரும். ஏன் தெரியுமா? இவர் பேசுகிற வரைக்கும் தான் கூட்டம் அப்படியே நிற்கும், அதனால் ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியாது. இவர் பேசி நகர்ந்தவொடனே கூட்டம் கலைய ஆரம்பித்தோடனே போலீஸே ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்புவாங்க, கடை கடை கடைன்னு போ ஏற்றுன்னு. அப்போ வேக வேகமாக காலி ஆம்புலன்ஸு காலி ஆம்புலன்ஸு காலி ஆம்புலன்ஸு காலி ஆம்புலன்ஸு ஏற்றுறது உள்ளே வரும். ஏற்றிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும், மறுபடியும் திரும்பி வரும். இந்த மாதிரி அவர்களே ஒரு 4-5 ட்ரிப் அடிச்சிருப்பாங்க. இதில் இந்த ஆம்புலன்ஸுக்கு வர்றதை தாவேக்கா தொண்டர்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்பர் பிளேட் எங்கே, அது எங்கே, நீ என்ன சட்டை போடாமல் வந்திருக்கேன்னு கேட்டு அடிக்கிறதுலாம் நடந்திருக்கும். ஒரு இடத்துல காரையே மறித்து குறுக்க நிறுத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு அங்கே நடக்க தெரியாது, இங்கே இருக்கிறாங்க, வேணுன்னே பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே நடக்க தெரியாது, போலீஸ் வந்து தடியடி நடத்தி அந்த ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்படி ஆம்புலன்ஸ் ட்ரிப் அடிச்சதில் கொண்டு போய் சேர்த்தது கிட்டத்தட்ட 150 பேர். இதில் 41 பேர் மரணம், 90 பேர் சிகிச்சை. அதில் ஒரு 10 பேர் அவசர சிகிச்சை, 2 பேர் தீவிர சிகிச்சை. அந்த 2 பேரில் தான் நேற்று ஒருத்தர் இன்றைக்கி ஒருத்தர் நினைக்கிறேன் இறந்து போனது. அதனால் இது எல்லாவற்றையும் நம்ம சந்தேகிச்சிட்டுலாம் இருந்தால் வாழ முடியாது. அதே மாதிரி நீங்கள் பொது மாப் மென்டாலிட்டின்றது ஒன்று கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இறையாகக்கூடாது, உண்மைகளை தேடணும். நான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துகிறேன், உண்மைகளை தேடணும். எனக்கு என்னன்னு பேசிட முடியாது. செந்தில் பாலாஜி ஏன் உடனே போனார்னா போனார், அவர் என்ன பண்ணார்னு பாருங்கள். உடனே போனார், அவர் ஏற்பாடு பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்கிட்ட நிற்கிறேன், நீங்கள் வந்துடுங்க வீடியோன்னு. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா வீடியோ லைவ் பண்ணார். அதை பண்ணுங்கள், அதுக்கு பின்னாடி பெரிய விளம்பர யுக்தி இருக்குது. கூட செந்தில் பாலாஜி லைவ் போய்கிட்டு இருக்குது, நம்மளும் உட்காந்து 2 கண்ணீர் சேர்ந்து அழுவோன்னு அன்பில் மகேஷ் பண்ணார். உதயநிதி வந்துட்டு ஏன் துபாய்க்கு திரும்பி போனார், ஏன் இங்கே இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் மீறி அவருக்கு ஒரு சுற்றுலா, ஒரு கேளிக்கை தேவைப்படுதில்ல. 40 பேர் செத்து போயிருக்காங்க, கேளிக்கை தேவைப்படுதில்ல. அது சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுதான் அரசியல். அப்போது எதில் அரசியல் பண்ணணுன்றது இது இருக்குது. அதனால் விஜய் இன்றைக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே விஜய் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற இடத்துல 2 இடத்துல அவருக்கு பேட்டி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2யுமே மறுத்துட்டு போகிறாரு. அது அவர்கள் சுத்தமாக ஆளுமை திறன் இல்லாதவர்கள்ன்றதை நிரூபிக்குது. ஏன்னா அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கும். சரி, 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நடந்து. இது வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு வீடியோ பேட்டியோ எதுவோ நடந்த தவறுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்கலன்னா இது பிரச்சனை தீராது. சம்மந்தப்பட்ட குடும்பங்களை நீங்கள் மறுபடியும் நீங்கள் இது பண்ணணும், இவர் மேலே இருக்கிற கலங்கத்தை துடைக்கணும்னா ஒரு ஓப்பன் அப்பாலஜி கேட்கணும். அதனால் அவர் தான் அதுக்கு குற்றவாளின்னு ஆகிடாது. ஆனால் நடந்த இதில் நீங்கள் என்ன நம்பி வந்தீங்க, நான் வர்றேன்றதுனால தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்து உயிரிழப்புக்கு காரணமானதில் நானும் ஒரு காரணமாக இருந்தேன். இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம். உங்களோடு நான் துணை இருப்பேன். உங்களில் ஒருவனாக நான் சொன்னேன், அது இப்போவும் சொல்கிறேன் உண்மை. அதை உணர்ந்து உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்காக நானும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தேன்றதுனால நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன்னு போட்டார்னா பாதி பேர் கோவம் குறைஞ்சிரும். இப்போ இவர்கள் பண்ணுற அந்த பிரச்சாரமும் காணப்படும். எஃப்ஐஆர் வழக்கு இதெல்லாம் தனி, அதை சந்திச்சிக்கலாம். 4 நாள் பொறுத்து இதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் விஜய் அந்த டீமு வந்து இப்போவும் வந்து இப்படியே தான் இருக்காங்க.
அடுத்த கரூர்ல மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் வந்து அனுமதி கேட்டிருக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது சார். அனுமதியே கேட்கலன்னு போலீஸ் சைடில் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி உத்தரவிடணும்னா கோர்ட்டு அனுமதி கேட்டியான்னு கேட்பாங்க முதல்ல. காவல்துறையில் தரப்பில் கேட்டால், சார் முதல்ல எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறோம், நீ என்ன பண்ண போகிறேன்னு நீ தெரியாது எங்களுக்கு. மண்டபத்தில் வச்சு பண்ண போறியா, இல்லை நேரடியாக வீடு வீடாக போக போறியா, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போறியான்னு என்னென்னா போலீஸு அதுக்கு பாதுகாப்பு உத்தேசித்து என்ன பண்ணணும்னு சொல்லும். பர்மிஷனே கேட்காம எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டும் அதை தான் கேட்குங்க. கேட்டிங்களா பர்மிஷன்? கேட்கல, போய் பர்மிஷன் கேளுங்க. நீங்கள் அதை பரிசீலித்து உரிய பாதுகாப்பை கொடுங்க, எதுக்கு சாத்தியன்றதை பாருங்கன்னு கோர்ட்டு சொல்லி முடிச்சு வச்சிடும். தெரியுதா இவங்க நிலைமை எப்படின்னு? தான் பிரச்சனை. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து மக்களை வந்து கூட்டு போகிறாங்களே, ஒரு லேடியை கூட்டு போகும்போது அந்த லேடி வந்து அவசர சிகிச்சை கூட்டு போகிறாங்க, ஆனால் அவங்களே மட்டமான கேள்விங்க, இதெல்லாம் மட்டமான கேள்வி. அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அது பதில் சொல்லுங்கள். 140 பேருமே செத்து போயிட்டாங்களா? இல்லை சார், சாவலல்ல. எவ்வளோ பேர் இறந்து போனாங்க? 41 பேர். எத்தனை பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க? 10க்கும் மேற்பட்டவங்க. மீதி அங்கேயே பத்து கிடக்குறாங்களா? வீட்டுக்கு போயிருப்பாங்கள்ல. அங்கே வரும்போது ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்தாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ ஒரு முதல் ஒரு சிகிச்சை கொடுத்தோன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. வெளியில் வந்து ஓரமாக அழுதுகிட்டு இருக்காங்கண்ணா, அங்கேயே படுத்துக்குமா நான் சொல்லுவாங்க? அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? வெளியில் வந்து ஓரமாக அழுதுகிட்டு இருக்காங்கன்னா இதை எப்படி குற்றம் சொல்லுவீங்க? என்ன இதன் மூலமா என்ன நிரூபிக்க முயல்கிறீர்கள்? நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்க சொல்லுங்கள்? இது ஒரு குற்றச்சாட்டாக நிறைய வீடியோஸும் நிறைய அதுதாங்க. அதன் மூலயமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள்? செந்தில் பாலாஜியை ஆள் செட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து முடித்த உடனே அந்த அம்மா அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது, இப்போ பாருங்க இவங்க யாருமே பாதிக்கப்படல, அப்படி சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள்? இல்லை அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படின்றத உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு. அப்போ நீங்கள் அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடணும்ல. அது அப்படி எதாவது நடக்குமா? சரி, அப்படி நடந்தால் என்ன அப்போ? எவ்வளோ பேர் அப்படி பண்ண முடியும்? இன்னும் சொல்லுங்கள். செந்தில் பாலாஜியை ஒரு 10 பேர் கழுத்தை நெரிச்சிட்டார், வரும்போது ஆம்புலன்ஸில் நெரிச்சிடறான்ட்டாருன்னு. இதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கலாங்க, முறையாக தான் வைக்கணும். எப்படி விஜய் தூக்கில் போடுன்ற மாதிரி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இது பண்ணுறதும். ஏதாவது செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு, ஏதாவது பண்ணார்னா அவங்க என்ன அதிகபட்சமாக கூட்டத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாம். செருப்படிச்சாங்க பாருங்கள், அந்த மாதிரி தள்ளுமுள்ளி ஏற்படுறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா இவ்வளோ உயிரிழப்பு ஏற்படணும்னு நினச்சிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. உயரார்த்து விடலாம், இவ்வளோ தானே பண்ண முடியும். 41 பேர் சாவுக்கு அவர் மட்டும் காரணம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? நீங்கள் 2 மணிக்கு வந்து நடத்தியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? டைமுக்கு வந்திருந்தா இந்த சம்பவத்தை தவிர்த்து. ஆமாம், கூட்டமே இருந்திருக்காது. பாதி கூட்டம் தானே இருந்திருக்கும். நீங்கள் கூட்டத்தை ஏற்றிட்டு வந்து பேசணுன்னா என்ன அர்த்தம்? பாதி தான் கூட்டம் இருந்திருக்கும். நீங்கள் ஏன் ரோட் ஷோ பண்ணுறீங்க திரும்ப திரும்ப? கோர்ட்டே சொல்லிச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு பண்ணுறீங்க ரோட் ஷோ? எதுக்குங்க பஸ்ஸில் வரீங்க அங்கேருந்து? ஏன் வந்து இறங்கிட்டு பக்கத்தில் இருந்து வர வேண்டியதானே அந்த கூட்டத்துக்கு? இல்லாட்டி ஜெயலலிதா வந்த மாதிரி ஹெலிபேட் போட்டு ஹெலிகாப்டரில் வந்துன்னா நீங்கள் தான் தனி ஃப்ளைட் வச்சு தானே வரீங்க. ஹெலிகாப்டர் செலவுண்ணா உங்களுக்கு தேவை, கூட்டம் நடக்கணும், அவ்வளோ தானே. தெரியுதா விஷயம்? இப்போ எல்லாம் வாங்கி கட்டினாங்களா? இனி இப்போ கூட்டமே நடத்த முடியாமல் போச்சா? உள்ளதும் போச்சா? இதுதான் பிரச்சனை. இதை தான் திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சது. கேட்கல, இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி வெளியில் வரணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் வெளியில் வரணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த மிருகங்கள் வந்து எங்கேயா போய் மாட்டிக்கும், கதவை நம்ம திறந்து விட்டு இப்படி போன்னு சொன்னால் கூட அதுக்கு போக தெரியாது, பயந்து போய் மறுபடியும் எதிர் சைடில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி தான் அவங்க இருக்காங்க. நம்ம கதவை திறந்து வெளிச்சத்தை காமிக்கிறோம், இதை பண்ணுங்க அப்படின்னு. இவங்க போய் பயந்து சுற்றின்னு அங்கேயே சுற்றினுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார்.